நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழா பவர்ட் பை நாகா பப்ளி பப்ளி மைதா. இது என்ன டிஷ் செஞ்சிருக்கீங்க? அது வந்து மீல் மேக்கர் கறி. கோகனட் பொட்டேட்டோ ஹல்வா. வெரி குட், சவுண்ட்ஸ் வெரி குட். நியூ இன்னோவேஷன் நல்லா இருக்கு. அந்த பதம் சரியாக வருது. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, இந்த பிள்ளைங்க வந்து அந்த ரெசிப்பியை கடலைப்பருப்பு வெல்லம் ஏலக்காய் போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அது அழகாக சொல்லியிருக்காங்க. குட், ஆல் த பெஸ்ட். இது என்ன டிஷ் பண்ணியிருக்கீங்க? ஸ்வீட் வடை சார். ஸ்வீட்டில் எப்படி உளுத்தம் பருப்பு இல்லையா? ஆமாம் சார். உளுத்தம் பருப்பு ஆடிட்டு வடை பண்ணிட்டு ஜீரலை போட்டு. கத்திரிக்காயை வதக்கிட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சு அதையும் அரைச்சி புட்டெல்லாம் ஒரு நிமிஷம் வரல கொதிக்க வச்சு ஒரு அவியல் மாதிரி. சங்கீதா, டிஷ் பேர் என்ன? ஊர்னம் பிரெட் ரோஸ்ட். எண்ணெயில் ரொம்ப சூடாக போட்டிங்க. அது சூடாக போட்டோன்னு ஆயிடுச்சு, கருத்து போச்சு. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த கோல்டன் கலர் வந்திருக்கும். மிஸ்ஸஸ் ஜெயந்தி வெங்கடேசன். என்னென்ன வெரைட்டி பண்ணியிருக்கீங்க? சாஃப்ரான் குங்குமப்பூ போட்டு பண்ணியிருக்கேன் சார். இன்னொன்று வந்து சாக்லேட் அது போட்டு பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணீங்க? அதாவது அரிசி பொரி 1/2 லிட்டர் எடுத்துக்கிட்டோன்னா ரவை 1/2 கப்பு, தேங்காய் பூ 1/4 கப்பு, பச்சை வாழைப்பழம், கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடரு, அப்புறம் மில்க் மேட் போட்டிருக்கேன் இதில். இப்போது அந்த அரிசி பொரியை வந்து தூள் பண்ணிக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் கலந்து நம்ம ஒரு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த கிண்ணத்தில் போட்டு க்ரீஸ் பண்ணி அதை ஊற்றி ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது. நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஸ்வீட் கம்மியாக போட்டிருக்கீங்கல்ல? கேக் நார்மலாக வந்து ஸ்வீட் மைல்டாக இருந்தால் தான் சாப்பிட்றது நிறைய சாப்பிட்லாம். வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். என் பேர் ரமா. நான் வந்து வெஜ்ஜி ஸ்நாக் ரோலப்ஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ கம்ப்ளீட் மீல். இதில் வெஜிடபிள்ஸ் இருக்குது, ப்ரோட்டீனுக்காக பன்னீர் இருக்குது, அண்ட் ஃபேட்காக கொஞ்சம் சீஸ் அண்ட் மைனஸ். அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ்லி டன். ஆக்சுவலி இட்ஸ் வெரி appetizing for the children. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் டேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஐம் ஷுர் உங்களுக்கும் ஃபியூ மினிட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிவு பண்ணி சொல்கிறேன். அண்ட் எவ்ரிபடி ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வெரி ஹாப்பி. அண்ட் இட்ஸ் அ ஜட்மெண்ட் டைம் இஸ் பிட்வீன் chewing the food and entering the stomach. இல்லை அவ்வளோதான், ஃபியூ செகண்ட்ஸ் தான். அம்மன் திருவுருவங்கள் நிறைந்த இந்த அரங்கத்தில் இப்போ தான் சமையல் போட்டி ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது. நம்ம ஜட்ஜஸும் இப்போ ரிசல்ட் சொல்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான தருணத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து முக்கியமான ஒரு டைமுக்கு வந்தாச்சு. ரிசல்ட் சொல்ல போகிறாங்க. 2வது பரிசு ஜெயந்தி வெங்கடேசன் அவர்களுக்கு. இவங்க இந்த பொரியை வச்சு புடிங் கலக்கிட்டாங்க. கரெக்ட். ஆமாம், அதாவது சாதாரண பொரியை வச்சு நிறைய இந்த மழை காலத்தில் நிறைய செய்யலாம். பொரி, வாழைப்பழம், சாக்லேட் பாரு, அதில் கொஞ்சம் சுகர் எசன்ஸ், சுகர் சிரப்பெல்லாம் போட்டு ஒரு அதாவது அந்த பொரிதானான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான புடிங் பயங்கரமான இன்னோவேஷனோட செஞ்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம ஜட்ஜ்
டாக்டர் ஷெஃப் தாமு அவர்கள் அனௌன்ஸ் பண்ண போறாரு. கைத்தட்ட ரெடியா இருங்க. இது வந்து ரொம்ப நல்லா ரிச்சாக பார்க்குறதுக்கு பார்வையாக, அதாவது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டிஷ்ஷோட கலர் வந்து ப்ளீஸிங்காக இருந்துச்சு. அது மாதிரி லைட் எல்லோ கலர், ரொம்ப மைல்டாக கலர் கொடுத்துருந்தாங்க. அது பக்கத்தில் சின்ன சின்ன எல்லோ கலரில் ஒரு பிஸ்கெட்ஸ் மாதிரி, ரஸ்க் பிஸ்கெட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது உள்ளே சாப்பிடும்போது அந்த ஃபில்லிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த அதாவது மவுத் வாட்டரிங் சொல்லுவோம். அது வாயில் போட்டோடனே ஒரு அப்படி மெல்ட் ஆகுது. அண்ட் இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. ரமாகுமார் வாங்க, சூப்பர். இப்போ இந்த நாகாஸ் பப்ளி மைதா மாவுலேருந்து ஒரு அருமையான ஒரு மசாலா பிஸ்கெட் பண்ண போகிறோம். ஒரு அழகாக மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் 25 கிராம் வெண்ணெய். தேவைப்பட்டால் உங்களுக்கு இந்த கரம் மசாலா பொடி இல்லாதவங்க மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காவை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி அந்த மசாலாவில் போட்டு மிளகாத்தூளை போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த பிரெட் க்ரம்ஸ் மாதிரி, ரொட்டி தூள் மாதிரி உதிரியாக முதல்ல பண்ணிக்கிட்டு தண்ணி தெளித்து பூரி மாதிரி பிசைஞ்சிக்கணும். அந்த பூரி மாதிரி திரட்டிட்டு கத்தியில் டைமண்டாக கட் பண்ணிடணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சீடை எப்படி வெடிக்குமோ இதுவும் ஈரப்பதம் இருந்தால் இதுவும் வெடிக்கும். பேன்களை ஆற விட்டுட்டு அந்த ஈரப்பதம், அதாவது 10 நிமிஷம் ஆறுச்சுன்னா அந்த ஈரப்பதம் காஞ்சி போயிடும். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கணும். அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்த பிறகு சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக அது சாப்பிடும்போது, அதாவது இந்த மாதிரி மழை பெய்யும் போது இந்த சூடாக அந்த மசாலா பிஸ்கெட் சாப்பிடும்போது, மசாலா பிஸ்கெட் ஒரு கடி, ஒரு சிப்பு டீ, ஒரு கடி மசாலா பிஸ்கெட்டு, ஒரு சிப்பு டீ சாப்பிடும்போது சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மசாலா பிஸ்கெட்டை செஞ்சு எல்லோரும் இந்த மழை காலத்தில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. தேங்க்யூ. RMKV யுனைக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி திருவிழா பவர்ட் பை நாகா பப்ளி மைதா. இந்த நிகழ்ச்சியில் இப்போ தான் டாக்டர் ஷெஃப் தாமு அவர்கள் நாகா பப்ளி மைதா வச்சு மசாலா பிஸ்கெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளுக்கு செஞ்சு காமிச்சாரு. ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை நீங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம நவராத்திரி கொண்டாட்டத்தில் இப்போ சமையல் போட்டி சூப்பராக முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. பட் இது மட்டும் இல்லைங்க, RMKV யுனைக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி விழா பவர்ட் பை நாகா பப்ளி மைதாவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது.